வணக்கம் மக்களே. என்னடா அன்னீஸ் கிச்சனில் எந்த ஒரு குக்கிங் வீடியோவையும் காணோம், ஜஸ்ட் விலாக்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்ட உங்களுக்காக ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி, அதே சமயம் ஹெல்த்தி ரெசிப்பியும் கூடங்க, சோயா சங்க்ஸ் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 50 கிராமு, அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சும்மா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான கரம் மசாலா போடுறோம். அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 இன்ச் பட்டை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கூடவே வந்து இந்த புதினா இலையும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ரெண்டத்தோட ஃப்ளேவரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுட்டு அப்புறம் ரைஸ்க்கு தனியாக போட்டாலும் சரி, இல்லைனா மொத்தமாக இப்போயே உப்பு போட்டாலும் சரி, நான் ஃபுல்லாக எப்போவுமே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஆனால் லைட்டாக சில்லி பவுடர் வந்து போட்டுட்டு கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், நம்ம என்ன மசாலா போடுறோமோ அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை வந்து ஏற்படுத்தும். நம்ம மட்டன் மசாலா போட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கறி மசாலா போட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மசாலாவுக்கும் ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சும்மா ஒரு லைட் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் அரிசியில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அப்படின்றதுனால லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு எடுத்து நார்மல் வாட்டரில் அலசி வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை வந்து தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் பெரிய மீல் மேக்கர் சேர்த்துக்கிட்டாலும் சரி தான், நான் சின்னது சேர்த்துருக்கேன். எது சேர்த்தாலும் இதே ப்ராசஸ் தான். நல்லா வந்து இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்க்கும்போது இதில் மசாலாவில் இருக்கிற தண்ணி அதை நல்லா எடுத்துக்கும். அப்போ வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சங்க்ஸ்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அதோட தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம படித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் கலந்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு தம்மில் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம பெருசாக எதுவுமே செய்யலைனாலும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் வீட்டில் மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி மீல் மேக்கர் மட்டும் போட்டானாலே ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்த கெஸ்ட் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்கங்க. அவ்வளோ நல்ல ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் பேக்டு ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சோயாவில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. காலையில் நேரத்தில் கொடுத்தாலும் சரி, லஞ்சுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.